17/12/2024 ஸ்ரீசக்தி 446க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கணிப்பில் என்ன நேற்றுக்கு என்ன வந்தது, எப்படி எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி கணிப்பில் வந்துட்டு வின்வின் கம்பெனி 800, சரிங்களா. நம்ம எடுத்தது ஆல் கோடு 510 தான் எடுத்திருந்தோம். இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 8-7-4, சரிங்களா. நம்ம 8 ஏ போர்டில் கரெக்டாக வச்சுருக்கிறோம், 7 பி போர்டில் 2 வச்சுருக்கோம். அந்த 7 2க்கு பவர் 7, அது அந்த மாதிரி வர்றதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. பவர் நம்பர் எப்போவுமே இறங்கும், அதுக்கு தான் நம்ம எப்போவுமே பவர் நம்பர்னு சொல்லி கொடுக்குறது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி 8-2க்கு 7 இறங்கியிருக்கு. அப்படி சி போர்டில் 9 கொடுத்துருக்குறோம், 9க்கு பவர் 4, சரிங்களா. 4 கரெக்டாக வந்திருக்குது. 4 9 வரணும். ஏன்னா ஒரு நம்பர் எடுக்கிறோம்னா அந்த நம்பருக்கு பவர் நம்பர் இறங்குறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கும். ஒன்று அது அடிக்கணும், இல்லைன்னா பவர் நம்பர் வரணும். அது கரெக்டாக வந்திருக்குது, சரிங்களா. ஆட்டோ இந்த இதுக்குள்ளார தான் இருக்குன்னு தெரியும், ஆனால் அதை கொஞ்சம் கெஸ்ஸிங் பண்ணி வச்சுருந்தோம்னா நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கலாம், சரிங்களா. 8-7-2-9 இந்த 0-5 இதுக்குள்ளே தான் ஆட்டோ வரும்னு நினச்சேன். அதே மாதிரி தான் வந்திருக்குது. 8-7-4ன்னு வந்திருக்கு ரிசல்ட்டு, சரிங்களா. அதே மாதிரி 0-5-7-5 கொடுத்துருந்தோம், 4-2ன்னு கொடுத்துருக்குறோம். ஆனால் அது வந்து 7-4 வந்திருக்குது, சரிங்களா. 48 கொடுத்துருக்குறோம், ஆனால் 84. அதுக்காக தான் இந்த ஒரு செட்டு மட்டும் நமக்கு பாஸ் ஆகிருக்கு, சரிங்களா. ரொட்டேட் பண்ணி வச்சுருந்தோம், சரிங்களா. ஆனால் 48 வரலாம், 98 அதுக்கு தான் நேற்று சொல்லியிருந்தேன். 98 வரும், ஆனால் 48 வரலாம், 84 வரதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 84 வந்திருக்குது, சரிங்களா. 98 மட்டும் 98 வரணும், இல்லைன்னா 48 84 மாறணும்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன். அது கரெக்டாக மாறி இருக்குது, சரிங்களா. 84 மாறி இருக்குது. ஏன்னா 7ஆம் நம்பரும் ஆட்டத்தில் வச்சுருந்தோம், அப்படியே உள்ளே வந்திருக்கு. 7-8-4ங்கிறத தான் கனெக்ட் பண்ணி வந்திருக்குது, சரிங்களா. ஏற்கனவே அதை அடித்த நம்பர் தான்னு சொல்லிட்டு தான் நம்ம அதை ஜாயின் பண்ணி கொடுக்கல. 7-8-4 சரி தனித்தனியாக வரும்னு பார்த்தேன். அது என்னென்னா திருப்பியும் அதே நம்பர் 7-8-4 கொண்டு வந்துட்டாங்க. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம், சரிங்களா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 17/12/2024 ஸ்ரீசக்தி கம்பெனி, சரிங்களா. 446க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு. அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8610575149 இது கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போடுற நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணப்படும், அதுக்கப்புறம் டிக்கெட் போட்டுக்கலாம், சரிங்களா. 1 மணி டிஆர், 6 மணி டிஆர், 8 மணி டிஆர், 3 மணி கேரளா 4 ஷோ புக்கிங் இருக்குது. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் யூடியூப்பில் போய் தேட வேண்டியதில்லை. அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தள்ளி பார்க்காதீங்க. தள்ளி பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வர்றது புரியாது உங்களுக்கு, அதுக்காக நம்ம சொல்கிறோம், சரிங்களா. சில விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கும்போது நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லது, அதுக்காக சொல்கிறோம், சரிங்களா. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம், சரிங்களா. தள்ளி பார்க்குறதும் தள்ளி பார்க்காம இருக்கிறதும். வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான், சரிங்களா. அதேமாதிரி என்னுடைய கெஸ்ஸிங் மெத்தடு பிடிச்சிருந்தா உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா. நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7-5 நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு 2 நாள் மிஸ் ஆகுங்க. மீதி 5 நாள் நல்லாவே வரும். ஒன்று பவரில் வந்துடும், இல்லைன்னா இதில் வந்துடும். நம்ம கொடுக்குற இந்த நம்பர்லேயே உங்களுக்கு 2Dலாம் அழகாக செட் ஆகிரும். ஏன்னா ரெகுலராக பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும், அழகாக வந்துடும், சரிங்களா. அதனால் அதை பார்த்து நீங்கள் வச்சுக்கணும், சரிங்களா. ஒரு அருமையான மெத்தடில் தான் எடுப்போம் நம்ம. நாளைக்கு 7-5ங்கிறது எனக்கு கான்ஃபிடென்ஸாக இருக்குது. 7ஆம் நம்பர் திரும்பவும் ஆட்டத்தில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நாளைக்கு அதிகபட்சமாக டபுள்ஸுகள் வந்து விழுவதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா இதுக்கு பவர் நம்பர் மாறும், சரிங்களா. 2-3-0ன்னு கொடுத்துருக்குறேன். 7க்கு 2, 5க்கு 0, 8க்கு 3, சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 8 கொடுத்துருக்கேன். 8ஆம் நம்பரும் நாளைக்கு வரலாம், சரிங்களா. இல்லைன்னா 3ஆம் நம்பராக வந்துடும், சரிங்களா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1-2, சரிங்களா. பி போர்டில் 5-7, சி போர்டில் 8-0, பி போர்டில் வெளியில் அவுட்டரில் வச்சுருக்கிறது 9ஆம் நம்பரு. அது எங்கே வேணாலும் வரலாம். அதிகபட்சமாக சி போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏ போர்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. பார்த்துக்கோங்க, அங்கேயும் போகலாம், இங்கேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அதேமாதிரி சி போர்டில் 4ஆம் நம்பர் இந்த 9 எங்கே வேணாலும் வர்ற மாதிரி 3ஆவது நாளும் வைக்கலாம். ஆனால் நம்ம 3ஆவது நாள் நம்ம எதிர்நோக்கி போகிறதில்ல, அதனால் நம்ம 8-0ன்னு கொடுத்துருக்குறேன், சரிங்களா. 8-0 வரணும் திரும்ப அந்த இடத்துக்கு, இல்லைன்னா 9ஆம் நம்பர் அங்கே வந்துடணும், சரிங்களா. அதுதான் சி போர்டு கணக்கு எனக்கு, சரிங்களா. அப்படி இல்லைன்னா இந்த 7-2 இதில் இருக்கிற நம்பர், இந்த 5ஆம் நம்பர் கூட 0 வச்சுருக்கோமா சி போர்டில் பவர் நம்பர், அதுக்கு வரலாம், சரிங்களா.
அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் 2D பொறுத்த வரைக்கும் 25, 65, 30, 80, 85, 34, 60, 27 சரிங்களா. ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன். நான் கொடுக்குற செட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன். 25, 52 வைங்க, 65, 56 ஒன்று, இப்படி ஒன்று அப்படி ஒன்று வைங்க. கண்டிப்பாக 30 எடுக்கிறீங்களா, 30ன்னு வைங்க, 03ன்னு வைங்க, ஆல் போர்டுக்கு வைங்க. நான் எடுக்கிற செட்டை கொடுத்த எல்லா செட்டும் போட முடியாது. நீங்கள் ஒரு கணிப்பு வச்சுருப்பீங்க இல்லையா, இந்த நம்பர் வரலாம்னு சொல்லிட்டு, அந்த கணிப்பில் என்னுடைய கணிப்பு ஒத்து வந்துச்சுன்னா அந்த நம்பரை அப்படியே ரொட்டேட் பண்ணி வச்சுருங்க. ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டுக்கு வைங்க, இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா. 2Dயை பொறுத்த வரைக்கும் 22, 88, 66, 11, 44 நாளைக்கு 4ஆம் நம்பர் திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் சரிங்களா. ஆனால் இந்த 3 நம்பர் ரொம்ப முக்கியம் சரிங்களா. மேலே இருக்க 3 நம்பர் டபுள்ஸாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கீழே இருக்க பவர் நம்பர் 6க்கு 1, 8க்கு 3, 2க்கு 7 அதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1ஆம் நம்பர் நாளைக்கு வரலாம், 11 வரலாம், 22 வரலாம் சரிங்களா, 88, 66 இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் போட்டுருங்க. நான் 6 நம்பர் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 967, 588, 229, 179, 930, 577, 734, 181 சரிங்களா. இதில் ஒரு 8 செட்டு கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்போடு எது வரும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா. பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லா செட்டும் பாக்ஸை போட்டால் அடிக்கலைன்னா ஒன்றும் வராது. அதனால் எல்லா செட்டும் பாக்ஸுங்கிறது என்ன அர்த்தம்னா இடம் மாறி மாறி வரலாம். உங்கள் கணிப்போடு ஏதாவது ஒரு செட் 2 செட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அதை கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதுக்கு மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். போர்டு நமக்கு எப்பவும் ரொம்ப முக்கியம், அதை பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.